முதல்மையாக பிறந்தவர் திருதராட்டிர மகாராஜா. திருதராட்டிர மகாராஜா. இரண்டாவது பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா. மூன்றாவது விதுர மகாராஜா. விதுர மகாராஜா. திருதராட்டிர மகிமனுக்கும் ஆமா காத்தாரி அம்மையருக்கும் பிறந்தவர்கள் 100 ஆண் பிள்ளை ஒரு பெண் ஜனனம் ஆக கடைசி ஆமா நீங்க நானும் கடகோட்டி 99 பேருக்கு ஆமா பின்னே பிறந்தவர் எவருடைய நாமதேயம் மிகந்த மகாராஜன் என்று ஆமா பேர் படைத்து பெருமையாக வாழ்ந்து கொண்டு வரீங்க இருந்தாலும் அப்படி வாழ்ந்து வந்தாலும் இந்த சபையிலே எப்படி அறிவு அறிவியல் சொல்லக்கூடிய இருபுறமும் ராஜா வருகிற நேரத்திலே அப்படியே அறிவை என்றால் பெண்கள் அந்த பெண்கள் அனைவரும் நீங்கள் வரும் பொழுது எந்தாமரை வீசிக்கொண்டே இருக்கின்றார் என்பதே உரைத்து பார்த்தாலும் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த
வருகின்ற போது அப்படியே திக 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 அப்படியே திக 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 இருக்கீங்க. குறை என்பது ரைட்டு பார்த்தாலும் இல்லை தாத்தா. அப்படி இருந்தாலும் ராஜா வருகின்ற பொழுது என்னுடைய ஆடை அணிகளெல்லாம் எப்படி இருக்கு? பல 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 இருக்கீங்க. இப்படி சொல்லக்கூடிய 9 வித நவரத்ன கற்களால் வைத்து இழைத்த ஆடையெல்லாம் சும்மா சூரிய பிரகாசம் போல் பல 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 ஜொலிக்குதா. அப்படியே தக 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 ஜொலிக்குதுங்க. ஏன்னா பகற்காலத்திலே கிழக்கு திசையிலே சூரியன் எப்படி உதிக்கின்றாரோ அதுபோலே தக 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 வேணா ஜொலிக்குதுங்க. முறையிட்டு பார்த்தாலும் முறை என்பதே இல்லைங்க. முறை என்பது இல்லை. ஆமா, இது அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் சூழ்ந்த சபைக்கு அந்தம் செய்தாயா? ஆண்களுக்கு பிறகு புறப்படு போகலாம். பஞ்ச பாண்டவரிலே அரையோடு இருக்கின்றாரே. ஆமாம், சகாதேவ மகாராஜா சகாதேவன் அண்ணவன். ஆமாம், 6 சாஸ்திரம் 62 இலக்கியம் 94 தத்துவம் நன்னூல் இரண்டும் காவியம் இப்படி சொல்லக்கூடிய நூட்களை அருமையாக பெருமையோடு சிக்கல வாசித்திருக்கின்றார். ஆமாம், சகாதேவ மகாராஜா. ஆமாம், அந்த 5 பஞ்ச பாண்டவர்களே 5 பேர் அவர்
இந்த 100 பேரிலே நான் ஒருவன் சாஸ்திரம் எல்லாம் கற்றுணர்ந்திருக்கீங்க. அப்படி இருந்தாலும் நீயும் அண்ணா சபைக்கு என்ன நாடி வந்த காரணம் இன்றைய தினத்திலே உங்கள் அண்ணா விலகக்கூடிய துரியோதன மகாராஜா அதிசீக்கிரமாக எடுத்துக்கொண்டு வந்து புறப்படு போகலாம். அழைத்த காரணம் என்னவோ தம்பி விகர்ணா, நம்ம வீட்டுல ஒரு சுப செய்தி நடக்கும்போது மங்கள காரியம் நடக்க போகிறது. மங்கள காரியம்? ஆமா. அது என்ன? என்ன? பாண்டவர்கள் ஐவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெண் திருமணம் பண்ணிருக்காங்க. ஆமா. நான் என்ன செய்யலாம் இருக்கிறேன், திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடுது. உனக்கோ ஆமா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு எண்ணம்? ஆமா. அது பெண்ணு மனசுல நினைச்சாய் போச்சு. யாரு? பலராம சக்கரவர்த்திக்கும் கடவுளாய் விளங்கும்படியான கண்ணனுக்கும் இளையவளாய் வந்துதித்த இளம் கொடி சுபத்திரையின் மீது மையல் கொண்டிருக்க. அது மாமா யோசனை கேட்டேன். வரும் பிள்ளை ரொம்ப பொருத்தமா இருக்கியா அந்த பெண் உனக்கு அப்படின்னா? ஆமா ஆமா, பெண்காக கூட ஆள் தயார் பண்ணிட்டோம். அது ரெடி பண்ணிட்டீங்க? யார் அவரு? சித்தப்பா விதுர மகாராஜா, சிறிய தந்தை விதுர மகாராஜா. தம்பிக்கு 99 பேர், ஒருத்தரி கேட்க முடியாது. நல்ல அறிவுள்ளவன் இல்லையா? அதனால உன் விருப்பம் என்னடா கண? அதானே நான் உரைக்கின்றேன், அமருங்கள். நல்லது. அண்ணா கொள்ளாதே பெருமை குறையுமாகையினால். ஆமாம். ஏன் அந்த பெண்ணால பெருமை குறையும்? சுபத்திரை என்று சொல்லக்கூடிய பெண்ணால் உங்க பெருமையே குறையுமா? ஏன் குறைய போகுது? ஆனா கேட்டு பார்த்தா தெரியும். ஏன்டா பெருமை குறையும்? ஏன் குறையும்? ஆமா மகாராஜா, பெண்ணினால் யார் யார் அவமானப்பட்டு யார் யார் தெரியுமா? பாவை ருக்மணி ஆளுதை சேவை தரவில்லையோ உண்டு செவித்த செவிகளுக்கே. ஆமா கேக்குறீங்க. அதான் படிச்சு கொண்டது. ஆமா. ருக்மண தங்கை ருக்மணியே சிசுபாலுக்கு பரியும் போட்டாங்க. மணமேடையில மணக்கோலத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றான் சிசுபாலன். ஆமாங்க, மாப்பிள ஜோர்ல போய் உட்காந்துக்கிறாரு. ஆனா இந்த கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் ஏற்கனவே காதல் பழகுது. மணக்கோலத்தோடு இருந்தது பாரு அந்த அம்மா. அரண்மனை பின்புறம் ரதத்தை வரவழைத்தான். வந்து
பெண்ணை யாருக்கு தெரியாம ஆமா தூக்கிட்டு போய் அவன் திருமணம் பண்ணிட்டான். இந்த கண்ணன் வந்தாரு பேரு கண்ணன். ஏ எவ்வளவு பெருமையா வந்தாரு தெரியுமா? அப்படியா? நல்லது. அவர் வந்து சுபதிரை மீது மையல் கொண்டார், களவாடி சென்றார். அந்த சிசுபாலனுக்கு வந்த கதிதான் உனக்கு வரும். அந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னது யாரு? சிசுபாலன். அந்த கதை தான் இங்க வரும். ஆமா, உங்களுக்கு அதே தான் நேர போகுது. இன்றைய தினத்திலே பெண்ணு குடுக்குறேன்னு சொன்னால் யார் தெரியுமா? அதை கெடுக்கிறாள் யார் தெரியுமா? கண்ணவன் என்னவன் முன்னவன் கலகத்தையவன் என்னவா பெரியவரா இருந்தாலும் கண்ணன் என்பவன் முன்னவன் கலக செய்யவே எண்ணுமா? சின்னமே இது சங்கை இல்லை, என்ன தொல்லை தொல்லன்னு சொல்றாருங்க. கலகம் பண்ணுவானா இந்த கண்ணு. ஆமா, ஆனால் பலராம சக்கரவர்த்தி மீறி யாரும் பேச முடியாது. அந்த வீட்டுல அந்த தலை தலை அவர் மீறி யாருக்கு பேசவும் முடியாது, மறுத்து வார்த்தை ஆட முடியாது. அதனால திரும்ப கல்யாணமா அதுவும் நாங்களும் கல்யாணம் மாப்பிள்ளையா போயிடுவோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கட்டிக்கு போறோம். உருவா இருக்கட்டும், பொட்ட தலை போடும் படவா. முதல் கோணை ஆமாம் முற்றிலும் கோணை என்பார். அதை போல் என்ன இந்த பையன் ரெண்டா கட்டான் நம்ம பேர் யாரா ஒருமா சொல்லிங்க. மாமா சகுனி சொன்னார்ரா இந்த யாரு இந்த மாமா வார்த்தை கேட்காதே அதே கேட்காதே மாமா வார்த்தை கேட்காதே மாமா வார்த்தை கேட்காதே அதே கேட்காதே மாமா வார்த்தை கேட்காதே அதே கேட்காதே மாமா வார்த்தை கேட்காதே மாமா வார்த்தை கேட்காதே மாமா வார்த்தை கேட்காதே மாமா வார்த்தை கருத்தறிந்த பின் கற்காதீர். காமன் வரைக்குள் சிக்காதி கருத்திலிருந்து போகாதி. மாமனாவோட சேர்ல அதிகம். மாமாவோட நான் சேர்ந்ததுனால தான் நல்ல குணம் நல்ல புத்தி வந்துருக்குது. இவன் அதிகமா சேர்ந்து இல்லையா? மாமா அவனையும் கலந்து உரையாட வைத்தால் மாமாவின் வார்த்தைக்கு இசைந்து விடுவார். அண்ணா மாமாவோட நானும் மாமாவோ மாமா அண்ணன் தனிமையாக வாவார்த்தை ஆடிட்டு வருகிறோம். சின்னஞ்சிறியவன் யாரோ தெரிந்தும் தெரியாமல் சொல்கிறான். அண்ணவனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுகிறேன். அவர் சின்ன பிள்ளை, நம்ம பெரிய ஆளு. சரி, நம்ம மரியாதை விட்டு கொடுக்க கூடாது. நீ போய் உட்காரு, அவர் வணங்குறாரா எதுன்னு பாக்கலாம். மகாராஜா உங்க மனசுல மாமா வந்துட்டாரா? வந்துட்டாரு மாமா. இளைய மருமகன் விகர்ணன் அடே கோடி வணக்கம். நலமாக இருக்க வேண்டும் ஐயா. ஆமா, நீயோ வயதிலே மூத்தவர். உடைய அறியாமல் அமர்வதற்கு தகுதி இல்ல. சின்னஞ்சிறு பயலாக இருந்தாலும் மாமன் மருகன் என்ற ஒரு மரியாதை இருக்க வேண்டும் அல்லவா? அதனால சின்னஞ்சிறுவன் அறியாமல் அமர்றதுக்கு அச்சப்படுற தப்பு. சரி, அறியாமல் அமரலாமா? அமரு அமரு. தப்பு இல்லையா? அமரியா? தப்பு இல்லையா? தப்பு இல்ல, உட்காரு. மரியாதை கொடுப்பாங்க நம்பி ரொம்ப. ஆமா, மரியாதை இருக்கறனா? சௌகரியமா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. குறை இல்லையே? குறையே கிடையாது. அம்பிக்கு போல இல்லையா? சரி விடு. சரி, இருந்தாலும் என்னுடைய அண்ணன் துரியோதன மகாராஜாவுக்கு இந்த யோஜனை எல்லாம் யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? யோஜனை எல்லாம் நான் தான் சொன்னேன். இந்த அண்ணன் ஒரு அண்ணா கேட்டா உன் வார்த்தை கேட்டா எங்க அண்ணன் கேட்டு போறாரு. உன் அண்ணன் ரெண்டாம் கேட்டானா? ஆமா, உன் அண்ணன் நல்லவனாக இருக்கவே தான் இந்த நிலத்திலே அண்ணன் முதல் மந்திரி ஆச்சு. அதாவது அரசால வச்சிருக்க அரசனா? ஓ, நாட்டுக்கு மன்னனாகி இருக்க. ஆமா ஆமா, மன்னன் அறியாமலே நீ மந்திரியாக்கு மந்திரி, மாமனுக்கு மாமனாகும், மந்திரிக்கு மந்திரியாக இருந்து அறியாமலே உங்களுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கேன். எல்லாம் சொல்லிக்கிற. ஆமா ஆமா, தப்பு இல்ல. நாளைக்கு சித்தேரி மேட்டு போறியா? சரி மாமா,
போயா போயா இப்படி பிடிக்க தள்ளுறீங்களே, நான் கீழே விழுந்து கைய கால் உடைஞ்சு போன என்னடா சேர்த்துடா உண்டாத்தி துண்டிய சும்மா தானே ஏமாத்திக்கினே ஏமாச்சி தின்றேன். என்னடா ஏமாச்சி தின்றேன்? மறுபள்ளியே ஏமாத்துனுங்கிற என்ன 100 பேரு மருமகளுக்கு ஆலோசனைகள் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆனா அப்படி இருந்தாலும் எப்படி இருக்காரு அண்ணா நோனி யோமாந்த அவர் கூட வந்து அடிக்கூடாது என்ன அடிக்கணும் வர இல்லையா? அட தாயை பிடிக்கிற தவளை அடிக்கிறேன், தாயை பிடிக்கிற தவளை அடிக்கிறேன். என்ன சொல்றீ மாமன் வச்சுற மாமன் வச்சுற மரியாதை இருக்குதா? மாமா கிட்ட மகாராஜா கிட்ட முறை இல்லமா தம்பிய மாமாவை கலந்து பேசினாங்களா? கலந்து உரையாடினார்கள். என்ன ஆயிற்று? இதுல தம்பி வந்து சின்னவரு. ஆமா மாமா கோவம் வந்து இப்ப இது எதுக்கு வச்சுக்கிறேன்? நடிக்க போறியா? பலால் 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 குத்திக்கிற அதுக்கு தானே கூத்தாடுற. எங்க குத்துறியா? குத்துமா அவனுக்கு. ஆமா நெஞ்சில குத்து. பலால் 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 மாமா வந்து கொடுத்தாருங்க மகாராஜாவே. அவரு பெரிய ஒரு சின்னவர் வாங்கிருக்கலாம். ஆமா ஆனா நம்ம தம்பிக்கிறாரு பாருங்க. ஆமா வந்த உடனே என்னாச்சு? எட்டி 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 வச்சாரு பாருங்க மாமாவியா. ஆமா ஐயோ மாமா கோய் பீச்சிக்கினே காந்தார தேசம் போறாரு. கோஷிண்டா கோய் பீச்சிக்கினே கோபித்து கொண்டு. ஆமா எந்த பக்கம் போறாரு? அதுவும் அந்த பக்கம் காந்தார தேசமா போறாரு. நீ போடா போட்டா இதான் கொஞ்சம் எப்படி முடியுது. மாமா வா மாமா வா 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 கோபிச்சு கூடாது வா மாமா. நீ கோபம் கொள்ளாதீர் மறுபக்கத்தை சொல்லாதீர் மாமா. நீ கோபம் கொள்ளாதீர் மாமா கை சொல்லு
இல்லையா மனம் ஒரு திருப்பீர் மாமா உன் மருமகனாய் சென்று உன்னையே பார்த்துக் கொண்டு உனக்கு தகுந்த ஆலோசனைக்கு சொல்லிக் கொண்டு உன் இடத்திலே நான் இருந்தால் என்னை கேவலமாக பேசுகிறான் உன் தம்பி. அதனாலே நீ என்ன செய்ய வேண்டும்? அன்னவரை அப்புறம் அகற்றி உன் சிறிய தந்தை அடைத்து நாம் பேசினபடி நீ அனுப்பி வைத்த அன்னவர் மனம் பேசி வருவார். அழைத்திடுகின்றேன் எனக்காகவே நீ கடைசி வரையில நாங்களே இருக்கணும். ஆமா ஆமா நான் போனா கூட எங்க போனாலும் ஒண்ணாவே போறோம். நான் இருந்தால்தான் நீ இருப்பாய், நீ இருந்தால்தான் நான் இருப்பேன். ஒருவேளை ஒரு செத்துட்டானே நீ செத்துட்டா. என் மருமகனை உயிரோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். உயிரோடு வச்சிருக்கேன். போய் வா. நான் சென்று வரட்டுமா? போடா பாக்குறேன். நீ அருமையா போய் வா. உள்ள ஒரு சுட்டு வாங்கி வச்சிரேன். டேய் 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 ஓட டேய். ஓ எங்க அந்த பையன்? தோதோ அழைச்சிட்டு வரங்க. போய் சொல்லணும். ஆகட்டும். காவலே ராஜா என்ன சமாச்சாரம்? அண்ணா வர எப்படி உத்தரவுங்க? புறப்படி போகலாம். அண்ணா என்ன நாளைக்கு மாமாவனையும் கலந்து பேசுனீங்க. ஆமா மாமா என்ன சொன்னார், நீ என்ன சொன்ன? மாமாவும் ஒன்றும் சொல்லவில்லை, நானும் ஒன்றும் சொல்லவில்லை. அண்ணா ஒன்னும் சொல்ல, பொய் சொல்லக்கூடாது. படிச்சவன் பொய் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. மாமாவை நீ பேசும்போது மாமாவை அடிச்சியா? மாமா முன்னாடி அப்புறம் அடிச்சேன். மாமா அடிக்கலாம்டா, பெரிய மனுஷன். அவரு வேலை உதவானா நீ சொர்க்கத்துக்கு போவே. மாமா ஒரு அடி அடிச்சா. மாமா ஒரு அடியா? ஆமா. இதோ போ சாத்தி 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 நம்ம சொன்னான காலுடா. இல்ல 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 அட மட்டையா அண்ணா, ஏ தட்டியா, ஏ குடியோ, நம்ம வீட்டுக்கே நம்ம குளத்துக்கே குளம் தெய்வம் மாச்சாடா. ஆமா, அந்த தெய்வத்தை அடிக்கலாமாடா மடியா? அண்ணா சட் அடடே அடடே கடா ஜன்னடா கடா மடயா அடலிக்கு மஹமனை நதிதே தினா சாகத்து மன ஜன்னமா கர்மா கர்மா
இல்லை ஒருவரும் இல்லை என்று அதானே நம்ம குலம் என்ன குலம்? சத்திர குலம். 42வது தலைமுறை. ஆமா, உலகத்தை ஆண்டுங்கணும். என்னது 42வது தலைமுறை உலகத்தை ஆள்றோம். 42வது தலைமுறை. ஆமா, இத மாதிரி பெரியவங்க யாரும் இது மாதிரி அதாவதமானது கிடையாது. மனுஷனா பிறந்தா எப்படி இருக்கணும்? அடக்கமா இருக்கணும். அடக்கணும் சொல்லிட்டா போதுமா? அது வழி நடக்கணுமா இல்லையா? நடக்கணும்னா அந்த வார்த்தைக்கு மாமா அது மாதிரி பேசிட்டேன். மாமாவுக்கு அது அறிவா இல்ல எனக்கு தெரியாத அறிவா? எங்களுக்கு தெரியாத நீதியா? எங்களுக்கு தெரியாத நியாயமா? பெரியவங்க சொன்னாங்க, சும்மா சொன்னாங்க. என்ன சொன்னா? ஆளிலை பூவும் காயும் அலிதரும் பழமும் உண்டால் சாலவே பட்சி எல்லாம் தான் கூடி வந்து சேரும். வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி. ஆளிலை அத்தி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ? என்னது உண்டோ? இருப்பார் உண்டோ? மனுஷனா பிறந்த ஆலமரம் மாதிரி இருக்கணும். ஆமா, அந்த மலாவி வளர்ந்த ஆலமரம் அந்த நயல்ல போறவங்க வருங்க 1000 பேர் நயல அறுத்துவாங்க. ஆமாங்க, 1000 கனி காய்க்கும். 1000 காய்க்கும். காய்க்காதுங்க. 1000 கணக்கான பட்சிகள் அந்த பழத்தை கொண்டு பசியாரும். என்னது? ஆமாங்க. ஆளிலை அத்தி போனால் அத்திக்கு தனி விளங்குது. ஆளிலை அத்தி போனால் அங்க வந்து இருப்பாங்களா? ஆலமரம் அடியோடு சாஞ்சி போகுது. அந்த நயல் அங்க போய் யாரும் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுங்க. நயல் தக்குறோம். ஐயோ என்ன பெரிய மரம் இருந்தது. ஆமா, சில வருஷம் நயல் ஆட்டு போவோம். அடியோடு சாஞ்சி போச்சு. பட்சிதான் வந்து உட்காருமா? ஆமா, பட்டு போன மரத்துல சாஞ்சி போன மரத்துல உட்காருமா? எதுவுமே உட்காராதுங்க. அத மாதிரி நம்ம பரம்பரை ஆலமரம் மாதிரி வாழ்ந்து ஆலமரம் மாதிரி இப்போ ஆலமரத்துக்கு வயசு சொல்ல முடியாது. அத மாதிரி பல தலைமுறையா வாழ்ந்து கொண்டிருக்கோம். இவன் வந்து அந்த தலைமுறை பேரே கெடுத்துருவார் போல. என்னன்னா உன்னை அழைச்சதே தப்பு. தப்பு ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றது தெரியுமா? என்ன சொல்ற? உன்னை இங்க இருக்கவே சொல்லல, போறான்ற நான். ஆடு பாவை தலைமையில் அடித்ததை போலவே ஒரு புடை குட்டி உள்வடி கட்டி முடிச்சாங்க போல ஆச்சு. சகுனதடை பட்ட காயது காரியோ தத்தரிலோ திட்டே அரனா உனக்கு எடுத்துரைத்தால் செந்தில உனக்கும் ஏற்காது, மாமாவுக்கும் ஏற்காது. சபையை விட்டு
நீதியில நீதியில மரியாதை பாத்துக்கினா கேக்குறேன். நான் போயிடுவா போயிடுன்னு நான். சரிண்ணா போயிட்டு வரேண்ணா. அப்படியா? சரி சரி எனக்கு அறிவுலாம் தெரியும். தெரியும். உன்னை அழைச்சி கேட்டதே தப்பு. தப்பு. என்ன சொல்றது? இன்னும் துச்சாதனை கேட்டு கூடாதா? கேட்கலாம். இன்னும் இருக்கிற குழந்தைகள் கேட்டு கூடாதா? கேட்டிருக்கலாம். உன்னை அழைச்சதே முதல் தவறு. உன்னை புஷ்டரா ஓட்டம் வெளியே. ஓடுங்க. சிற்றப்பாவை போய் சின்னவா ஆகட்டுங்க. சிற்றப்பாவை நான் அழைத்தேன் என்று பிரதம மந்திரி. ஆமா போயிட்டு அப்போ வந்தவர் இன்னார் இணையார் என்று விளக்கமாக சொல்ல வேண்டும். மன்னர் மன்னனா மதியுலே மன்னர் மன்னனா மதியுலே முதல் பிறந்தவர் யார் தெரியுமா? திருராட்டிய மகாராஜா ஒன்று, இரண்டாவது வாண்டு மகாராஜா, மூன்றாவது நான் பிறந்து. என் பெயர் தெரியுமா? பெயர் விதுராழ்வார், விதுர மகாராஜா, சத்திய சம்பந்தர் என்று பெயர் படைத்து நான் வாழ்ந்து வருகிறேன். நீங்கள் வாழ்ந்து வரீங்க எந்த இடத்துல? எங்கே? அஸ்தினாபுரத்துல. அஸ்தினாபுரத்துக்கு வேந்தன் யார்? துரியோதனன். ஆமாங்க. அவன் யார்? எனக்கு ஒரு என்னுடைய தமையன் பிள்ளை துரியோதன மகாராஜா என்று உரைப்பார். ஆமாங்க. அப்படி அவருக்கு நான் சிறிய தந்தையார் நான் வாழ்ந்து வருகிறேன். மந்திரிக்கு மந்திரியா வாழ்ந்து வருகிறேன். என் பெருமை நான் வில்லு சேர்ந்தவனா வீரத்தி வெல்லவனா வில்லு சேர்ந்தவனா வீரத்தி வெல்லவனா வில்லு சேர்ந்தவனா வீரத்தி வெல்லவனா வில்லு சேர்ந்தவனா வீரத்தி வெல்லவனா வீரத்தி வெல்லவனா
இந்த வில்லை எடுத்து நான் யுத்தம் செய்தால் மும்மூர்த்தி இருக்காங்க பாரு இருக்காங்க அந்த மும்மூர்த்தியுமே எதிரி நிக்க முடியாது நிக்கவே முடியாது பேர் கொண்டே சக்தி படைத்த இந்த வில்லு அப்படி விதிராழ்வார் என்று பெயர் படைத்து நான் வாழ்ந்து வருகிறேன் வாழ்ந்து வந்தாலும் என் பெருமை அநேகம் இருக்கிறது என்ன பெருமை இருந்தாலும் இந்த தினத்திலே எதற்காக என்னை நாடி வந்தாய் அத்திராபுரத்தை யாரக்கூடிய உங்கள் பிள்ளை வரக்கூடிய உத்தரவுங்க தமிழ் மகள் துரியோதனா வரக்கூடிய உத்தரவா சரி அவர் எப்போது பிறந்து உரைத்தாரோ உம்மா இருக்க கூடாது போகலாமா புறப்படும் மகளாம் அவன் வார்த்தையை கேட்டு உன்னை பார்க்க வந்தேன் என்றால் என் மனதிலே ஒரு சந்தேகம் அப்பா என்னவா புரட்சி கோடி உன் மனதிலே என்னமா அப்படி ஒருவேளை அந்த எண்ணம் இருந்தாலும் உன்னுடைய அறியாமலே சூழ்நிலை பாண்டவரை வந்திக்க வேண்டி உன் மனதில் என்ன இருந்தாலும் உன்னுடைய அறியாமையை சூழக்கூடியவர் உன்னுடைய தம்பிமார்கள் 99 பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமா உன்னுடைய தாய் மாமன் தகுதி இருக்கிறார், அண்ணா கர்ணவாஜா இருக்கார். அனைவரும் புடை சூழும்பதி சபையிலே என்னை அழைத்த காரணம் என்னப்பா? அப்படியா? கூறாமல் நோக்கி குறிப்பறிய வேண்டும் என்றார் வள்ளுவர். ஒரு குழந்தைங்க ஒரு பருவம் வந்தா இந்த பருவத்துல பள்ளிக்கூடம் சேர்க்கணும்.
அடுத்த பருவத்துல வேலைக்கு போகணும், அடுத்த பருவம் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பருவம் வந்துட்டா பெத்தவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த குழந்தை கல்யாணம் ஆசைப்படுறா அப்படின்னு. அது தெரிஞ்சுட்டா பட்டுன்னு அவங்களே பண்ணி வைக்கணும். என் தலையை எடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எங்க அப்பா நான் கேட்கணும். என் பசங்க கூட அப்படிதான் பண்ண. என் பசங்களுக்கு வந்து 3000 ரூபாய் சிம்பிளா கல்யாணம் முடிச்சார். ரைட்டு, நல்ல பொருள் எடுத்து கொடுத்துருப்பியா? ரொம்ப ரொம்ப செலவு பண்ணுங்க. வெறும் 3000 ரூபாய் தான். 1500 ரூபாய் கொடுத்து செல் வாங்கி கொடுத்தேன். ஆமா, ஒரு பொண்ணு வந்து சிப்கால வேலை செய்யுது, ஒரு பொண்ணு மெட்ராஸ்ல வந்து வேலை செய்யுதுங்க. 1500 ரூபாய் ஒரு பொண்ணு கல்யாணம் 1500 ரூபாய் முடிச்சிட்டேன். ஆமா ஆமா, நல்லதுடா, சிம்பிளான வேலை. இவ்வளோ ஒழுங்கா இவ்வளவு சிக்கனமா கல்யாணம் பண்ணும் நீ தாண்டா இருப்பேன். நான் ஒரு ஆள் தான். பெரிய பொண்ணுக்கு ஒரு 1500 ரூபாய் போனு, சின்ன பொண்ணுக்கு ஒரு 1500 ரூபாய் போனு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி வேலை ஏத்துறது தான் என் கடமை. அப்புறம் லோ 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 பண்ணி ஓடி போடாது. அலோன்றது கிடையாது, லோ லோ தானா? இங்க அடிச்சுட்டா கிளம்பும். அப்ப எங்க குழந்தை கஷ்டப்படுது, என்ன பண்றது? நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடுறோமே, அதுல எப்படி என்ன ஏன்னா தனுஷோர் தோன்றாது கஷ்டத்தை. வெடிக்காத்தால எது ஓடுத குழந்தைன்னா நான் கப்பி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுவேன். இது இப்படியே போன் பேசிட்டு தான் பழகுது. அலோ லோ, நான் யாருமானா இல்ல பெயிண்ட் பிடிக்குதான் வண்டியில. இந்த பக்கத்துல இருந்து பக்கத்துல அதான் அண்ணா ஏத்து போயப்பா என் ஃப்ரெண்ட் ஒண்ணுன்னா இது அவன் பேசுவான் பழகுதா. லோ 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 லோன்னு லோல் பண்ணிட்டே புடிச்சு. சரி போதுங்க, ராத்திரில எப்போது காதல வச்சா எடுக்கிறது கிடையாது. ஏதோ சொல்லுமே, எப்படியோ தப்பு பண்ற ஒரு வார்த்தை வரும். நான் பேசினே இருப்பது வான் வரும் அந்த வார்த்தை. ஏமா இவ்வளவு பேசி கிடக்குறேன், அவ்வளவு வேலையா கம்பெனில செய்யறது கேட்டா என் காதல ஏத்தி வைக்கும். நீங்கள் பேசும் வாடிக்கையாளர் வேற ஒரு இணைப்புல உள்ளாரா. மாமா தாலி இறக்கும் இல்ல, இது இந்த இணைப்புல இருக்கிற நீங்க பேசும் வாடிக்கையாளர் வேற ஒரு தொடர்புல உள்ள அப்படின்னு கேட்கும். என்னமா எப்ப போன் போட்டாலும் உனக்கு வேற ஒரு இணைப்புல இருக்கிற வேற ஒரு இணைப்புல இருக்கிறன்னு கேட்கும். எப்பா நான் ஃப்ரெண்டுகளா தான்மா பேசுவேன். ஏன்னா குழந்தைங்க பாவம் நம்பி இறங்கிக்கிற பாவம் போன் எடுத்து கொடுத்துக்கிறேன். இந்த நம்பிக்கைய அருமையா காப்பாத்திக்குது. அருமையா இப்ப எந்த குறையும் கிடையாது. என் குழந்தைங்க அழகா வந்து ரெண்டு பெத்துக்கினே தாத்தா தாத்தான்னு ஓடாது. ஜாதியாவது நம்ம ஜாதியா எப்படியாது? ஒண்ணு இருள இட்டு மூட்டான் தங்கடா, ஒண்ணு குறிகார இட்டு மூட்டான். டேய் இல்ல ரேட்டு பார்த்தா துட்டு குத்தி நீ கறி எடுக்க தேவையில்லை. அது கிடையாது. அது இல்ல மறுப்புள்ள எலிகரியா தான் போட போறோம். எலிகரி போடுறான் அந்த குறிகார பறவை அடிச்சு போடுவான். காடை கவுதாரி எல்லாம் அடிச்சு போடுறான். இதனால சாப்பிட்டு அப்படி புலப்பல மாதிரிக்கிறியா? எல்லாம் அடி நல்லா சிவப்பா அழகா இருக்கிற மாதிரி. ஐயோ கண்ணு கூசுதுடா, கண்ணு கூசுது. என் பொண்ணுங்க நல்லா சாப்பிட்டு அரைப்பைத்தியங்க விடுங்க வேணாம். அது அரைப்பைத்தியம். நீ முக்கா பைத்தியமா? அப்ப மூய் பைத்தியம் யாரு? இவரா? இல்லங்க, அரைப்பைத்தியம். இது முக்கா பைத்தியம், இது அரை மென்டல். யாரு? நானு. ஜாதி பையனா? சித்தப்பா உனக்கு 7 லட்சம் தெரியுமா? அழைத்த சேதியை கேளுமே, தப்பி அகப்பட்ட சிறியத்தக பாடற உன்னை அழைத்த சேதி பட்ட சிறியத்தக பாடற உன்னை அழைத்த சேதி எதற்கென்று விளக்கம் தொடராம இழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள், இழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள் படைத்த சபைதனில் படைத்த மதிகுல அழைத்த சேதியை மங்களமான விஷயம் ஆச்சே. பெண்ணும் பார்த்து ஆயிப்போச்சு. பெண்ணுக்காக தான் பெண்ணுக்காக தான் ஒண்ணு ஆசிருக்கிறேன். பெண்ணா? அது யார்? அது யாருடைய பெண்ணு யாருடைய தங்கை என்று தெரியலையாப்பா.
அந்த சபாலனுடன் அருள் சபாலனுடன் அருள் உபலருவனக்கும் அவரத கலக கோபால கிருஷ்ணனின் தங்கையா தப்பாது சதிரோனி போது நான் அண்ணாவளை சேரவே நல்ல கூறவே மனதேரவே என்னப்பா அந்த பலராம சக்கரவர்த்திக்கும் என்னன்னு அந்த பலராம சக்கரவர்த்திக்கும் கண்ணனுக்கும் இளையவளாய் வந்து உதித்த யார் இளம்படி சுபதிரையின் மீது மயில் கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு தங்கை. ஆமா. அண்ணன் மீது மயில் கொண்டு இருக்கிறேன். சரி சந்தோஷம். அதனால அதுக்கு நான் என்ன செய்யணும்? போகணும் தெரியுமா? எங்க போகணும்? அந்த கமல கண்ணனையும் அண்ணன் வந்த அண்ணன் பலராமரையும் கண்ணு நாதத்தூடாடியே அண்டர்களும் என கொண்டாடு படிமுகள் உண்டாகு வரும் என ஒருமிக்க அனைவரும் ஒக்கே உத்த மரியவும் அது சித்த கழித்தி தினம் ஒப்பு தாமுல பெற்று அப்புறப்பட்டு வருவீரே ஒப்பு தாமுல பெற்று அப்புறப்பட்டு வருவீரே உண்மை ஞான முறை தருவீரே. அப்படியா? செய்யும் பல வகை வரிசை உடன் அரசர்கள் உடன் வர சரிதறி வல்லவர் சரிதறி உரை செய்யும் பல வகை வரிசை உடன் அரசர்கள் உடன் வர உன்னோடு போகணும். அப்படியா? ஏன்னா ஒரு திட்டமான பணக்காரன் திட்டமா எடுத்து போவான். ஆமா. ஒண்ணுமே அது 9 பேர் 11 பேர் போவான். நம்ம உலகத்துக்கே ராஜா வரிசையா வரணுமா அரசர்கள் உன்னுடன். எனக்கு பெண் கேட்கறதுனா சாதாரண விஷயமா? அதானே. அது மட்டுமல்ல, அந்த வரிசை தெரியுமா? எப்படி? சீர் வரிசை எத்துமே வைக்கிறது அவன் வீட்லயே இடம் இருக்கக்கூடாதான். தட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்க கூடாதான். உலகத்தின் பணக்காரன் நாம. உண்மைதாங்க. இந்த திருமணம் உலகமே அதிகம் முன்னவும் கிடையாது. ஆமா. 2 யுகத்தை அவனும் பண்ணிருக்க முடியாது. இந்த திராவிட யுகத்துல பேரா இருக்கணும் எனக்கு கல்யாணம் பண்றது. ஆக யார் போய் வரீங்களா? போய் வரேன். சொல்லு. போய் வாரீங்க உனக்காக நான் போய் வருகிறேன். அந்த வடமதுராபுரிக்கு சென்று அவரை பார்த்து பெண் கேட்கிறேன். அது என்ன பெண்ணு? சுபத்திரை. அந்த சுபத்திரை
உனக்கேற்ற மணப்பெண்ணு சுபதிரியா தகும் பெருமையா இருக்குது. பெருமை சொன்ன மனசு சந்தோஷமா இருக்குது. என் தம்பி வந்து சொன்னது என்ன பொருத்தமான மணப்பெண் மணமகள். ஆமா நல்லது. யாரிடம் அந்த அடபாலமா உனக்காக பலராம சக்கரவர்த்தி பார்த்து உனக்காக அந்த பெண்ணு மனம் பேசி ஒப்பு தமிழ் நான் வாங்கி நீங்க போய் வாங்க. அப்படியா போய் வாங்க. சரி